உலகில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடுகளின் பட்டியல்ல இலங்கைக்கு 4வது இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது IIF நிறுவனம். இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு இன்றைய நாளுக்குரிய செய்தி தொகுப்பை தொடங்கலாம். அது மட்டுமின்றி அரசாங்கத்தின் புதிய சுற்றுலா திட்டம், எதிர்வரும் மாதங்கள்ல நாட்டை தாக்க உள்ள எல் நினோ காலநிலை எச்சரிக்கைகள், அமெரிக்கா ஈரான் போர் பதட்டத்தில் ஏற்பட்ட திடீர் திருப்பம் மற்றும் அரசியல்ல களமிறங்குகின்றாரா தனுஷ், இப்படி என்று பல விஷயங்களை இன்றைய தினம் முழுவதுமாக தெளிவாக இன்றைய நாளில் செய்தி தொகுப்புல பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இலங்கையினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான செய்தியோடு இன்றைய நாளுக்குரிய செய்தி தொகுப்பை ஆரம்பிக்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான முதலீட்டாளர்கள் தொடர்புகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை பற்றிய அறிக்கையின்படி உலகில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடுகளின் பட்டியல்ல இலங்கைக்கு 4வது இடத்தை சர்வதேச நிதி அமைப்பு கொடுத்திருக்கின்றது. இந்த வரிசையில் முதலிடத்தை வியட்நாமும், 2வது இடத்தை பெசிலும், 3வது இடத்தை மொசோப்பிக்கும் பெற்றுள்ள நிலையில இலங்கைக்கு 4வது இடம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. உண்மையில இலங்கையினுடைய அந்த வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு தூரம் சென்று விட்டதா, நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டுதானா இருக்கின்றோமா அப்படின்ற விஷயங்கள் இப்படியான சில செய்திகளை கேட்கும் பொழுதுதான் பல பேருக்கு விளங்குகின்றது. காரணம், இலங்கையினுடைய வளர்ச்சியும் தற்பொழுது கொஞ்சம் ஏறிக்கொண்டுதான் இருக்கின்றது அப்படின்ற விஷயம் இதிலிருந்து பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டு தொடர்புகள் ஆகிய துறைகள்ல இலங்கை அதிவேக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலும் சேர்க்கும் வகையில அரசாங்கம் புதிய திட்டங்களை இதன் மூலம் அறிவித்திருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில பல்வேறு பகுதிகளில் ஜனாதிபதியினுடைய மாளிகை பயன்பாட்டில் இல்லாத, குறிப்பாக பயன்பாட்டில் இல்லாத ஜனாதிபதி மாளிகைகள் இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலாத்துறையின் முதலீட்டு திட்டங்களுக்காக நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருப்பதாக இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது. குறிப்பாக பெந்தொட்டை, கதிர்காமம், மகியங்கன, எம்பிலிப்பிட்டிய மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் அமைந்திருக்கின்ற இந்த மாளிகைகள் பராமரிக்க பெருமளவான செலவுகள் செலவழிக்கப்பட்டு தொடர்ச்சியான முறையில் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த செலவினையும் குறைத்து அதே நேரம் பொருளாதார ரீதியாக பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. மக்களின் வரிப்பணத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த ஜனாதிபதி மாளிகைகளை இவ்வாறு சுற்றுலாத்துறைக்கு குத்தகை விடுவதன் மூலம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு வளர்ச்சியடை செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை மக்களாகிய நீங்கள் நினைக்கின்றீங்க. உங்களுடைய அர்த்தமுள்ள கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து பொருளாதாரம் சம்பந்தமான இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மது உற்பத்தியாளர்களுக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்துகின்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம் என்றால், மதுபானம் உற்பத்தி மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளின் போது இயற்கையாக ஆவியாகின்ற மதுவின் அனுமதிக்கப்பட்ட எல்லையை 1.5%-இருந்து 0.1% மதுவரி திணைக்களம் அதிரடியாக குறைத்திருக்கின்றது. இது உண்மையான தொழிற்சாலை நிலைமைகளை பிரதிபலிக்கவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ள உற்பத்தியாளர்கள் இந்த 0.1% எல்லையை தாண்டி இயற்கையாக ஆவியாகும் மதுவுக்கும் சேர்த்து தாங்கள் தன் விருப்பமின்றி மேலதிக வரிகளை செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக கடும் எதிர்ப்பொன்றினை வெளியிட்டிருக்கின்றனர் மது உற்பத்தியாளர்கள். எது இப்படி இருக்கக்குள்ள குற்றச்செயல்கள் தொடர்பான செய்திகளை அவதானித்தால், ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பில் ஒரு முக்கியமான கைது இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேராதனை போதனா வைத்தியசாலையின் 2027ஆம் ஆண்டுக்கான சமையலறை உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கான அந்த டெண்டரை பெற்றுக் கொடுப்பதாக கூறி 20 லட்சம் ரூபாய், குறிப்பாக 2 மில்லியன் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பெற்றுக்கொண்ட வர்த்தகர் ஒருவரும் அவருக்கு உடந்தையாக இருந்த மற்றும் ஒருவரும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பொகவந்தலாவா திரேசியா தமிழ் வித்தியாலயத்துல கல்வி கற்கும் 15 வயது பாடசாலை மாணவி ஒருவர் தவறான மருந்து பாவனையால் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் என்ன விஷயம் நடைபெற்றிருக்கின்றது என்றால், வீட்டில் இருந்த குளிசைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டமையால் மயக்கமுற்ற குறித்த மாணவி டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ஆகையால் அந்த மருந்து பாவனை அப்படின்ற விஷயம் வைத்தியர்களின் ஆலோசனைக்கு ஏற்பவும் இந்த விஷயங்களை பயன்படுத்துறது மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உயிர் போனால் வராது.
நாங்களே வைத்தியராக ஒரு காலமும் மாறிவிடக்கூடாது. வைத்தியர்களிடம் சென்று ஆலோசனைக்கு ஏற்ப, அவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப அந்த விஷயங்களை வந்து மேற்கொள்றது தான் நமது உயிருக்கும் நமது ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து இப்படியான செய்திகள் மூலம் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியமாக இருக்கின்றது. காரணம், அவுட்புட் வெளியீடு உயிரிழப்பு அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்குமா அவங்க உறவினர்களுக்கோ யாருக்கோ. சோ இனிவரும் காலங்களாவது இப்படியான விஷயங்கள் செய்கின்ற பொழுது சிந்தித்து செயலாற்றுங்கள். தொடர்ந்து காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை அவதானித்தால், எல் நினோ காலநிலை நிகழ்வு காரணமாக வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான மாதங்கள் நாட்டுக்கு மிகவும் தீர்மானமிக்க காலப்பகுதியாக அமையும் அப்படின்ற விஷயத்தை வந்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜோமன எச்சரித்திருக்கின்றார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போதைய திருகோணமலை, வவுனியா மற்றும் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்கள்ல வெப்பநிலை 35°C தாண்டி கொண்டிருக்கின்றது. இது 2027 ஆண்டு மார்ச் ஏப்ரல் வரை நீடிக்கக்கூடும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் மேலும் சுட்டி காட்டியிருக்கின்றார். 2027 மார்ச் ஏப்ரல் அவ்வளவு காலங்கள் தொடர்ச்சியான முறையில் இது வந்து கூடிக்கொண்டே போகின்ற அப்படின்ற விஷயத்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் அக்டோபர் மற்றும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல வங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவானால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிக அளவுல இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடந்த வருடம் வந்த அந்த டித்வா புயல் பல உயிர்களை கொண்டு சென்றது என்ற விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்படியான அந்த காற்றழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்து விட்டால் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடும் அப்படின்ற விஷயம் தான் சொல்லப்படுகின்றது. இந்த எல் நினோ தாக்கம் காரணமாக நாட்டில் நீர் விநியோகம் பாதிக்கப்படுமா என்ற அச்சமும் நிலவி இருந்தது. எனினும் நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரை எந்தவித ஆயத்தமும் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பு சபை திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றது அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுகின்றது. எவ்வாறாயினும் எதிர்கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் வந்து கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றன. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியான முறையில் கடந்த நாட்களாக ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டுதான் பார்க்கின்றோம் என்னென்ன விஷயம் நடைபெற்றிருக்கின்றது என்று. இன்றைய தினமும் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடைபெற்றிருக்கின்றது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,000 கடந்துள்ள நிலையில நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் இந்தியா மெலத்தின் பூச்சி நாசினி தொகுதியை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கவிருக்கின்றது அப்படின்ற செய்தியும் இன்றைய நாளில் கிடைக்கப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. நேற்றைய நாளில் புதிய ஒரு டெங்கு தடுப்பு மருந்து ஒன்று நாட்டில் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட இருக்கிறதா வந்து செய்திகள் ஒன்று வந்தது. இப்படியான விஷயங்கள் வரக்குள்ள டெங்கை ஒழிப்பதற்கு அரசாங்கம் தொடர்ச்சியான முறையில் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தை வந்து இந்த செய்திகள் மூலம் பார்க்க முடியதாக இருக்கின்றது. ஒரு சில நாட்களில் சுமார் 500 லிட்டர் ரசாயனம் வந்து சேரும் அப்படின்ற விஷயத்தை வந்து தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு வந்து தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து சர்வதேச செய்திகளை அவதானித்தால் இந்த அமெரிக்கா ஈரானுக்குரிய போர் வந்து தொடர்ச்சியான முறையில் ஒரு செய்தியாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த போர் பதட்டம் சுமூகமான முடிவை நோக்கி நகர்கின்றதா அப்படி என்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கின்றது. காரணம், 2-3 நாட்களாக போரினுடைய அந்த கதையே இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வந்து ஈரானுடன் மிகவும் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாதகமான வாய்ப்பு உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவித்திருக்கின்றார். இவருக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாரு, உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளால ஊகிக்க முடியாதான் தான் இருக்கின்றது. காரணம், இவரோட சொல்லுவார் பிறகு ஈரான் பக்கத்துல இருந்தாங்க அப்படி சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இப்படி என்றே போய்கொண்டிருக்கு. இப்பொழுது 3-4 நாட்களாக போர் இல்லை, போர் பதட்டம் இல்லை. ஆகையால் ஒரு விஷயங்கள் கொஞ்சம் சுமூகமாக போகின்றதோ அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றதை வந்து நேரடியாக பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அமெரிக்க தாக்குதல்களை நிறுத்தும் வரை ஈரானும் தமது தாக்குதலை நிறுத்தி வைக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஈரானிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து 3 நாட்களாக இருதரப்பினருக்கும் இடையே எந்தவித மோதல்களும் இடம்பெறவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சர்வதேச ஊடகங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அடுத்து, இந்தியாவினுடைய தென்காசியில் குடும்ப தகராறு காரணமாக 23 வயதுடைய இளம் பெண்ணை திருமணமான 5 மாதத்திலேயே அவரது கணவன் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து மனிதர்களினுடைய மலத்திலிருந்து ஒரு வகையான மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாக வந்து செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. மனிதர்களினுடைய மலத்திலிருந்து உருவாக்கப்படுகின்ற மாத்திரைகள் எதிர்காலத்தில் உயிருக்கு ஆபத்தான பாக்டீரியாக்களுக்கு தீர்வாக அமையுமா? கேட்கவே ஆச்சரியமாக இருந்தாலும் மருத்துவ மற்றும் விஞ்ஞான உலகில் தற்பொழுது அதிக கவனத்தை பெற்றுள்ள ஆய்வுகள்ல இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. இது குறித்து தற்போது வெளியாக உள்ள தகவலை பார்த்தால், மனிதர்களை தாக்கும் மருந்துகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட சூப்பர் பாக்டீரியா தொற்றுக்களை எதிர்கொள்ள புதிய சிகிச்சை முறைகள் குறித்து பல்வேறு நாடுகள்ல ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றமை உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த வகையில் இங்கிலாந்தில் ஆரோக்கியமான மனிதர்களின் மலத்தில் இயற்கையாக காணப்படும்
குடல் நுண்ணுயிர்களை பயன்படுத்தி மல நுண்ணுயிர் உரையுறைகள் அல்லது பாப்பில்ஸ் எனப்படும் மருந்து மாத்திரைகள் உருவாக்கும் ஆய்வு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சிகிச்சை நோக்கம் நோயாளிகளின் குடலில் உள்ள நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களின் சமநிலையை மீண்டும் உருவாக்க உதவுவதாகும். ஆரம்பகட்ட மருத்துவ ஆய்வுகள்ல இந்த கண்டுபிடிப்பால் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இருப்பினும் இந்த சிகிச்சை தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அதன் பாதுகாப்பு மற்றும் நீண்டகால செயல்திறன் குறித்து மேலதிக ஆய்வுகள் அவசியம் என ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். எனவே சமூக ஊடகங்களில் வெளியாகின்ற முழுமையற்ற தகவல்களை நம்பாமல் அதிகாரப்பூர்வ மருந்து அறிவிப்புகள் மற்றும் ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்டு இது போன்ற புதிய சிகிச்சை குறித்து புரிந்து கொள்வது மிக முக்கியமான விஷயமாக காணப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இது போன்ற முக்கியமான மருந்து மற்றும் அறிவியல் தகவல்களை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தொடர்ச்சியான முறையில் எங்களது முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து சினிமா செய்திகளை அவதானித்தால் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நடிகர் தனுஷின் அரசியல் வருகை குறித்து விவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகளவாக எழுந்திருக்கின்றது. அண்மையில் தனுஷின் ரசிகர் மன்றத்தின் புதிய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் அவர் மக்களுக்கான பணிகளில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பேசியது இந்த சமூக ஊடகங்கள்ல பெரிய பேசுபொருளாகி இருந்தது. நான் நேற்றைய காணொலியும் குறிப்பிட்டிருக்கின்றேன் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற விஷயம் கூட. இது குறித்து அவரோட தந்தையிட்ட இன்றைய நாள்ல கேட்ட போது அரசியலுக்கு வருது தனுஷின் தனிப்பட்ட முடிவு, கட்சி ஆரம்பித்தால் ஆரம்பிக்கட்டும் என தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்த்தால் 2027 ஆண்டுக்குரிய IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கின்ற ஹார்திக் பாண்டியாவை சென்னை அணியில் ட்ரேட் செய்வதற்கான தீவிர ஆலோசனைகள் சென்னை அணியின் நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதற்காக இளம் வீரர்களான ஆயுஷ் மாத்ரே, ஜிவம் துபே அல்லது டொவால்ட் பிரேவிஸ் ஆகியோரை பரிமாற்றம் செய்யும், அதாவது ட்ரேட் செய்யும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இது குறித்த அதிகாரப்பூர்வ செய்திகள் இன்னும் சில நாட்கள்ல வரக்கூடும் அப்படி என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கு முன்பு குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருந்த ஹார்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி ட்ரேட் செய்து ஒரு பல கோடி பெறுமதியான ஒரு பணத்துல ட்ரேட் செய்து மாற்றப்பட்டிருந்தார் என்ற விஷயமும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது. பின்பு தற்பொழுது சென்னை அணி ஹார்திக் பாண்டியாவை தற்பொழுது தங்கள் அணிக்குள் எடுப்பதற்கான முயற்சிகளை பெருமளவுல காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையில இந்த விஷயம் நடைபெற்றால் சென்னை ரசிகர்கள் சந்தோஷப்படுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. குறிப்பாக ஹார்திக் பாண்டியா மும்பை அணியில் இருந்து சென்னை அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டு சென்னை அணியில் இணைந்தால் அது எவ்வாறான முறையில தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற விஷயத்தை கருத்துக்கள்ல பதிவிடுங்கள். இவைதான் இன்றைய நாளுக்குரிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பு. நாளைய தினம் மிக சுவாரஸ்யமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். நன்றி, வணக்கம். குறிப்பாக முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்க.